இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை தால் பண்ண போகிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த தூர் தால் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஸோ மெஷர்மெண்ட் கப்பில் நான் போடுறேன். ஓகே, போதும். தென் வந்து மூந்தால் வந்து அதே அளவு போட்டுக்கிறேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கீரையை ஆட் பண்ணுறேன். வாஷ் பண்ண கீரை முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் முருங்கைக்கீரை தால் பண்ணுறேன். எல்லா இதுவும் நம்ம வந்து எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு பொருட்கள் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நான் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 6 பச்சை மிளகா போட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டேன். கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு விசில் ஒரு 4-5 விசில் வச்சிடலாம். 4-5 விசில் விட்டுட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் நல்லா வெந்திருக்கு. சரிங்களா, நம்ம இதில் கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம். இதை கல் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போது நல்லா கடைஞ்சிட்டேன் உப்பு போட்டு. ஸோ இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இதை கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணால் முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, சரிங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு காஞ்சத உடனே சீரகம் போடலாம். காஞ்சிடுச்சு சீரகம். கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கிள்ளி போடுங்க, அப்போ தான் கொஞ்சமாவது கீரைக்கு வந்து கொஞ்சம் காரம் ஏறும். இன்னும் 1 போடுறேன். இப்போ 3 காஞ்ச மிளகா உங்களுக்கு தேவைக்கேற்ப. கொஞ்சம் நான் 1 வெங்காயம் போடுறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போடலாம். அது வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்.
சில பேர் கருவேப்பிலை போடுவாங்க, ஆனால் நான் கருவேப்பிலை போடல. ஏன்னா அதுவும் பச்சை கலரு, கீரையும் பச்சையா, ஸோ அதனால் நான் போடல. இஷ்டப்படுறவங்க கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம் இந்த டைமில். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அது கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு வர வைக்கணும். நான் ஒரு தக்காளி போதும், ஆல்ரெடி நான் புளி போட்டிருக்கேன், தக்காளியும் புளிப்பு இருக்கும். மிளகாத்தூள் போட்டு நல்லா மசாலா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே இது தூக்கி அப்படியே கீரையில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் பாயில் பண்ணால் கீரை, முருங்கைக்கீரை ரெடி. இப்போது தக்காளி போட்டோம், நல்லா வதங்கிச்சு. நான் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா வெளியே வந்துடுச்சு. தீயை மட்டும் விட்டுறக்கூடாது, எண்ணெய் இது நல்லா வெளியே வந்த உடனே இதை அப்படியே தூக்கி கீரை விடலாம். கீரையை கொஞ்ச நேரம் பாயில் பண்ண வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி, சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே.